ஜிஎஸ்டி வரி விதிப்பை எதிர்த்து உணவக உரிமையாளர்களும் இணையதள மருந்து விற்பனையை கண்டித்து மருந்து விற்பனையாளர்களும் இன்று ஒருநாள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த விரிவான தகவல்களை நமது செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம். ரகுவரன், ஒட்டுமொத்தமா எத்தனை மருந்தகங்கள், உணவகங்கள் இந்த வேலை நிறுத்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறாங்க? இந்த போராட்டத்திற்கான பின்னணி குறித்து விவரமா சொல்லுங்க. அதாவது ஆன்லைன் வர்த்தகம் மூலம் மருத்துவ மருந்து பொருட்களை விற்பனை செய்யும் முடிவை மத்திய அரசு எடுத்துள்ளது. இந்த முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய 8 லட்சத்திற்கும் மேற்பட்ட மருந்தகங்கள் இன்று ஒரு நாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதாவது காலை 6 மணியிலிருந்து இரவு 6 மணி வரை இந்த போராட்டமானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை இதை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30,000 மருந்தகங்கள் இருக்கு. 3,000 மருந்தகங்கள் மருத்துவமனைகளுடன் கூடிய மருந்தகங்களா இருக்கு. இந்த போராட்டத்தில் இந்த 30,000 மருந்தகங்கள் மட்டும் செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மருந்தக சங்கங்கள் அறிவித்திருக்கிறது. அமைச்சர்களுடன் 2 கட்ட பேச்சுவார்த்தை நடந்ததன் அடிப்படையில் இந்த போராட்டம் 2 மணி நேரம் குறைக்கப்பட்டு மாலை 4 மணிக்கே கடைகள் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆன்லைன் விற்பனையை ஊக்குவிப்பதன் மூலமாக ஏராளமான மருந்தாளுநர்கள் பார்மசி படித்தவர்கள் வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டிருப்பதாகவும், மேலும் மருத்துவர்களினுடைய அனுமதி இல்லாமலேயே மருந்துகளை பெறக்கூடிய நிலை ஏற்படும் என்றும் இவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம மற்றொரு மக்களை பாதிக்கக்கூடிய மற்றொரு போராட்டமாக பார்க்கக்கூடணும் அப்படின்னா, ஜிஎஸ்டி வரி விதிப்பில் 0.5% இருந்த வரியை 18% வரை உயர்த்தி இருப்பதை கண்டித்து தென்னிந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மாநிலங்களில் அனைத்து ஹோட்டல்களும் இன்று ஒரு நாள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. குறிப்பா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஹோட்டல்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இந்த ஹோட்டல்கள் இன்று ஒரு நாள் கடையடைப்பு காரணமாக கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய் அளவிற்கு வர்த்தகம் பாதிக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறாங்க. குறிப்பாக நம்ம பார்த்தீங்கன்னா சிறிய உணவகங்களுக்கு 0.5% இருந்த வரியை 5% வரைக்கும் உயர்த்தி இருக்கிறதாகவும், நான் ஏசின்னு சொல்லக்கூடிய உணவகங்களில் 2% இருக்கக்கூடிய வரியை 12% உயர்த்தி இருக்கிறாங்க. ஏசி உணவகங்களில் 8% இருக்கக்கூடிய வரியை 18% உயர்த்திருக்கிறாங்க. இதனால ஒரு சாதாரண கடையில் ஒரு 30 ரூபாய்க்கு ஒரு தோசை சாப்பிடுறவங்க இனிமே அதை 36 ரூபாய் 35 ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டிய நிலை ஏற்படும். இதனால் ஏழை மக்கள் அதிக அளவில் பாதிக்கப்படுவாங்க. அதனால இன்று ஒரு நாள் கடையடைப்பு போராட்டத்தை உணவகங்களும் இன்று துவங்கி இருக்கிறாங்க. ரகுவரன், மருந்தகங்கள் மற்றும் உணவகங்களின் பட்டியல் குறித்து விரிவாக சொன்னீங்க. தற்போது பொதுமக்களின் அவசர தேவைகளுக்காக அரசு தரப்பில் என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? அதாவது ஏற்கனவே தமிழகம் முழுவதும் 30,000 மருந்தகங்கள் மூடப்பட்டிருக்கு. இதன் அடிப்படையில் ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடத்தி 4 மணிக்கெல்லாம் இந்த போராட்டத்தை கைவிடுறதுக்கு அவங்க முன் வந்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவசர அழைப்பு எண் கொடுக்கப்பட்டிருக்கு. அவசர காலங்களில் மருந்தகங்கள் திறந்து மருந்துகளை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 111 அம்மா மருந்தகங்கள் செயல்படும். அது மட்டும் இல்லாமல் 196 கூட்டுறவு மருந்தகங்கள் செயல்படும் என்று அரசாங்கம் அறிவித்திருக்கு. பத்மபிரியா, வேலை நிறுத்தம் குறித்த தற்போதைய கள தகவல்களை வழங்கியமைக்கு உங்களுக்கு நன்றி ரகுவரன்.